எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உர்வஷி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிருவாங்க. அது வந்து கோலி சோடா அது. அங்க தலை வீட்டுல பன்னி சோடா. இது மேல போனா நிறைய உண்மைதான் வரும். நைட் 2 மணிக்கு அவர் இசை கத்துக்கிறாருல, அந்த இசை பாடல் நாங்க கேட்கறதுக்காக நான் போவேன். இல்ல மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போறாரு, சீக்கிரத்துல ஆல்பம் பண்ண போறாரு. நாங்க போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். இல்ல அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. தப்பான பன்னீர் சோடா. ஆக்சுவலா பரிமளா அண்ட் கோ, அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னா ஆக்டிங் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. நான் மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்றேன். நான் எங்கப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்றேன், அது நல்லா இருக்குதுன்றாங்க. அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை தலை இல்ல அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. தப்பான பன்னீர் சோடா. இல்ல ஒரு பெரிய கதை ஒண்ணு இருக்கு, அது வர பொறுமையா வர. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்துல எல்லாருக்கூடயும் காம்பினேஷன்ல நடிச்ச ஒரு நடிகை. கரெக்டா சார்? எல்லாரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். என்ன எல்லாரையும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியா இருந்தது படத்துல. அது வந்துட்டு 2 லிஜெண்ட், ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட். எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பாரு, நம்ம இவங்கிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்ம கிட்ட மாட்டினான்ட்டு. நான் வந்து கேரம் நான் யோசிப்பேன், ஒரு நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பாரு, அவர் பக்கத்து கேரம்ல உட்காந்து யோசிப்பாரு. ஏன்னா என்னன்னா காலையில வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம், பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங். இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock போயிடுவேன். கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடி டைம், ஷார்ட் ரெடியா 6:50க்குலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓ ஓகே இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன். நான் சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணி போகிறேன், இவர்கிட்ட நான் வெறுப்பேற்றுறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்ல வந்து காம்படிஷன் நடக்கும். நானா இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார், மாஸ்டர் இப்போ காஸ்டியூம் மாற்றணும் என்ன பண்ணீங்க டைம் எடுத்துக்கிறேன். இல்லை சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பு ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்க எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட். இந்த பக்கம் அப்படியே திருப்பி வைப்பாரு, இதனால ஜார்ஜ் ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் பார்த்துட்டு அங்கேயே பண்ண. ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து 400 ஷார்ட் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு அவர் எனக்கு, அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோட அம்மா நாங்கள் உட்காந்து போயிட்டாங்களா, அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. நான் தலைவன் நானாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறாருல, நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறாருல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்க எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதோ ஒரு பொண்ணு அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுன்னு அவர் பாடுவார். அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் எங்களுக்கு. தலை இருங்க தலை, ஆமா தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்துல ஒரு படத்துல இருக்கிறப்ப அது எவ்வளோ ஜாலியா என்ன மாதிரி இருக்கு நீங்க பாருங்க. அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரு இந்த மாதிரி ஜானர் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவரு கதை சொல்றப்ப யோசிச்சு, சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஜானரே இல்லாத ஒரு கதையா இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு, ஃபன் இருக்கு, காமெடி அவ்வளோ இருக்கு. அதனால நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பரிமளா அண்ட் கோ.
மெயின் காசு குத்துற வந்துட்டு பாருங்க. இல்ல அந்த பன்னீர் சோடானு தப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ்குமரன் சார் அவர் வந்துட்டு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கும் 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா. அது அங்க தலை வீட்டுல பன்னீர் சோடா. இது மேல போனா நிறைய உண்மைதான் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டிராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்க இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலன்னு எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுறது வந்து நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள குவிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட் எல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டு. இப்போ ஸ்டேஜ்ல பாத்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளா எப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், ஊர்வசி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்றப்போ ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி ஊர்வசி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ், நானும் அதுல ஒரு குட்டி ஃபேன். உங்க பஞ்சதந்திரம் சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்க மியூட்ல பிளே பண்ணீங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியா இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்க எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்க பண்ணோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன்.